இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை நேசித்தபடியே அந்த பரலோக ராஜ்யத்தின் மேன்மைகளை இழந்தவராக உனக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தில் அவர் மனிதனாக பிறந்தார். ஒரு கடவுள் ஏன் மனிதனாக பிறக்க வேண்டும்? மனிதனுடைய பாவங்களை, மனிதனுடைய சாபங்களை போக்கும்படியாக, தண்ணீர் சுமக்கும்படியாக இயேசு கிறிஸ்து பாவமே அறியாதவர், எண்ணாமல் தன்னைத்தானே வெறுமையாக்கி அவர் அடிமை ரூபம் எடுத்து மனித சாயலாகவே அவர் மனிதனை தேடி வந்தார். இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தெய்வம் அல்ல, மனிதனாய் படைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அவரே ஆண்டவராக இருக்கிறார். அவரே இரட்சகராக இருக்கிறார். தன்னிடத்தில் வருகிறவர்களை அவர் ஒரு நாளும் புறம்பே தள்ளுவதில்லை.